கொஞ்சம் விவரம் குறைவான ஒரு ஆளை கூட முட்டாள் என்று சொல்லுகிறோம். அது அவருடைய இயல்பு, அவ்வளவுதான். அப்ப நம்ம யாரெல்லாம் முட்டாள்னு சொல்றோம், நான் எதிரெல்லாம் அறிவாளியோ அதை தெரியாத ஒருத்தனை முட்டாள்னு சொல்றேன். நான் யாரெல்லாம் அறிவாளின்னு சொல்றேன், எனக்கு தெரியாத ஒன்றை இவன் தெரிந்து வைத்திருந்தால் அவன் அறிவாளி. இப்படித்தான் நம்முடைய உறவுகள் எல்லாத்திலையும் நம்ம வைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, சரியா? உங்களை பொறுத்த வரைக்கும் கோபிநாத்துக்கு 4-5 விஷயம் தெரியும். எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட விவரம் இல்லாம இவன் இருக்கானேங்கிற கவலையில தான் எங்க அம்மா சாமி கும்பிடுது. ஃபேன் சுவிட்ச் எங்கன்னு தெரியல, லைட்டு சுவிட்ச் எங்கன்னு தெரியல, நீ எல்லாம் எப்படிப்பா பொழைக்க போற, எது பொழைக்க போறியா? இந்த பக்கம் ஒருத்தர் பேசிட்டு பாரு, ஐயா நீங்க தமிழ்நாட்டை சொத்தியா, எப்படியோ உடம்பு பாத்துக்கையா அப்படிம்பாரு. இந்த பக்கம் என்னடா பேசுறது புரியுற மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, எதையாவது புரியுற மாதிரி பேசுறியா அப்படிங்கிற. அப்ப அம்மாவுக்கு அவர்கள் புரிதல் இருந்து உங்களை பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்கு, மனைவிக்கு அவர்களுடைய புரிதல் இருந்து உங்களுடைய அபிப்பிராயம் இருக்கு. மனிதர்களை நீங்கள் புரிந்து கொண்டபடி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கிற காரணத்தினாலதான் உங்கள் நம்பிக்கையில் இருந்து அல்லது உங்களுடைய புரிதல் இருந்து, நம்பிக்கை கூட வேற, புரிதலில் இருந்து அவர்கள் வேறுபட்டு நிற்கிற போது அவர்கள் வில்லங்கமான மனிதர்களாக மாறுகிறார்கள்.